இப்போ நம்ம இந்த வீடியோல ஒசாகா டிஜிட்டல் ரிங் லைட்க்கான அன்பாக்சிங் மற்றும் ஒசாகா டிஜிட்டல் ரிங் லைட்க்கான டீடைல்ஸை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க, ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள ஒரு பேக் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்குக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருட்கள் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. இதுல அந்த ரிங் லைட்டா இருக்கட்டும், அல்லது அது கூட அட்டாச் பண்ணக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்ல தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்குக்குள்ள இருக்கு. இதை தவிர்த்து வேற எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்குக்குள்ள வந்து இல்ல. இப்போ இந்த ஒசாகா டிஜிட்டல் ரிங் லைட்டை ஆப்ரேட் பண்றதுக்கான ஸ்விட்சஸ் எல்லாமே இப்போ லைட்டுக்கு பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்விட்சஸை பயன்படுத்தி நம்ம வந்து இந்த ஒசாகா ரிங் லைட்டை நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பக்கத்துல ஒரு கவர்ல ஒரு சில பொருட்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா போட்டு கொடுத்துருக்காங்க. முக்கியமான பொருட்கள் எல்லாமே. ஓகே, இப்போ இந்த கவர் ஓபன் பண்ணிட்டு அதுக்குள்ள இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் எடுக்கலாம். ஓகே, இப்போ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல நமக்கு ரிமோட் தான் வெளியே வருது. இந்த ரிமோட்டை பயன்படுத்தியும் நம்ம இந்த ஒசாகா ரிங் லைட்டை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இதுல வந்து பேட்டரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ரிமோட்டோட அந்த பேட்டரிஸை இன்செர்ட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஒசாகா ரிங் லைட்டை நம்ம வந்து அந்த லைட்டுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஸ்விட்சஸை பயன்படுத்தியும் ஆப்ரேட் பண்ணலாம். அல்லது அதே ஸ்விட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட்லேயும் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டன்ஸை பயன்படுத்தியும் ஆப்ரேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இப்போ அந்த கவரில் இன்னும் ஒரு சில பொருட்கள் வந்து இருக்கு. இப்போ வந்து பாருங்க, அட்டாச் பண்ணுறதுக்கான, அதாவது நம்ம ஏசி கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த பவர் அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதாவது கேபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா அந்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, உங்களுக்கு இதில் வந்து மேனுவல் அந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதை படிச்சு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த லைட்டை கொஞ்சம் லாங்கா பயன்படுத்திக்கிற மாதிரி ஒயர் வந்து கொஞ்சம் லென்த்தாவே கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் லாங்காவே நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த லைட்டை தூரமா வச்சு. ஓகே, இப்போ அதில் அட்டாச் பண்றதுக்கான எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் மொபைல் அண்ட் கேமராவை ஹோல்டு பண்றதுக்கான இந்த ஹோல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இதை நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம மொபைலா இருக்கட்டும் அல்லது கேமராவை நம்ம பயன்படுத்தலாம். சரி, அதை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் லைட்டோட நம்ம ஏசி அடாப்டரை கனெக்ட் பண்ணி நம்ம லைட்டை வந்து எரிய வைக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க, லைட்டை பேக் சைடு வந்து திருப்பிட்டேன். இப்போ வந்து பாருங்க, இதுல வந்து கனெக்ட் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒயரை வந்து பிரிச்சிருவோம். பிரிச்சிட்ட பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க, நீங்க நார்மலா உங்களுடைய லேப்டாப்லாம் இன்செர்ட் பண்ணுவீங்களா, அதே போல தான் இருக்கும் ரவுண்டா. இப்போ அது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நீங்க கனெக்ட் வந்து பண்ணணும். இப்போ இதுல வந்து செருகிருங்க. செருகிட்ட பிறகு வந்து பாருங்க, இப்போ இப்போ ஒயர் வந்து லென்த்தா இருக்கும். அது லென்த்தான ஒயர் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இதை கனெக்ட் பண்ணிருங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதுல கனெக்ட் வந்து பண்ணிட்டேன். இப்போ கனெக்ட் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து நம்ம ஸ்விட்ச் பாக்ஸ்ல வந்து நம்ம கனெக்ட் வந்து நம்ம பண்ணிடுவோம். இப்போ நீங்க வந்து ஸ்விட்ச் பாக்ஸ்ல வந்து செருவிடுங்க. உங்களுக்கு எந்த இடத்துல வசதியா இருக்கோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க செருகிக்கோங்க. இது போல செருகிட்டு நீங்க வந்து ஸ்விட்ச் வந்து நீங்க ஆன் பண்ணிருங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க, நமக்கு தேவையான மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து இப்போ ஸ்விட்ச் வந்து ஆன் வந்து பண்ணியாச்சு. இப்போ நீங்க ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்ட பிறகு நீங்க லைட்ல பேக் சைடில் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதுல வந்து லைட்டை ஆன் பண்ணிக்கிற மாதிரியும் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரியும் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க வந்து உங்களுடைய லைட்டை வந்து நீங்க ஆன் பண்ணிக்கணும். இந்த ஸ்விட்ச்ல ஆஃப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லைட் வந்து எரியாது. நீங்க ஆன் பண்ணிட்ட பிறகு இந்த இடத்துல ஒரு டாட்ல ஒரு சின்னதா லைட் வந்து எரியும். இந்த லைட் எரிஞ்சிட்ட பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க, நடுவுல வந்து இதுல உங்களுக்கு STBY சொல்லிட்டு உங்களுக்கு இதுல ஒரு நடுவுல ஒரு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லைட் வந்து எரியும். இப்போ நீங்க இந்த பட்டனை பயன்படுத்தி நீங்க வந்து ஆன் பண்ணல அப்படின்னாலும் நீங்க வந்து ரிமோட்ல ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணாலும் லைட் வந்து எரியும். ஓகே, ஒரே டைம் கிளிக் பண்ணா போதும், லைட் வந்து எரியும். இப்போ நீங்க நடுவில் இருக்கக்கூடிய இப்போ அந்த லைட்ல இருக்கக்கூடிய பட்டனை பயன்படுத்தி கூட அதை கிளிக் பண்ணி கூட நீங்க லைட்டை எரி வைக்கலாம். ஓகே, நீங்க வந்து லைட்லயும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம், ரிமோட்லயும் ஆப்ரேட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 மோட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து கூல் மோட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க கூல்ல பயன்படுத்தணும் அப்படின்னா கூட நீங்க அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து கூல்ல வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் வார்ம் பயன்படுத்தணும் அப்படின்னா கூட பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் பிளஸ் மைனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் டிக்ரீஸ் பண்றதுக்காகவும் குறைக்கிறதுக்காகவும் நீங்க அதை பயன்படுத்தி இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவா இன்னொரு மோடு வந்து அது ரிமோட்ல இருக்கும். 100% பால் மோட் சொல்லிட்டு அந்த பால் மோட்ல வச்சீங்க அப்படின்னா லைட் இன்னும் பிரைட்னஸா அடிக்கும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிங் லைட்டோட பவர், அதாவது ஒசாகா டிஜிட்டல் ரிங் லைட்டோட பவர் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். இப்போ வந்து இப்போ எரிய வச்சுட்டு இருக்கும் பாருங்க. நீங்க வந்து இது போல நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க அந்த லைட்டை கொஞ்சம் தூரமா தள்ளி வச்சுட்டு கூட நீங்க வந்து ரிமோட்டை பயன்படுத்தி ஆப்ரேட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு லைட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லா எரியுது. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஹோல்டர்ஸை இன்செர்ட் வந்து பண்ணிக்கலாம். ஹோல்டர் வந்து ரிங் லைட்டுக்கு ஃப்ரண்ட்ல நீங்க இன்செர்ட் பண்ணா பண்ணிக்கலாம், பேக்ல இன்செர்ட் பண்ணா பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி இன்செர்ட் வந்து பண்ணிக்கோங்க. நீங்க வந்து அந்த ஸ்க்ரூவை வச்சு நம்ம டைட் பண்ற மாதிரி தான், அதாவது நெட்டை வச்சு நம்ம டைட் பண்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ இது போல நீங்க வந்து வச்சுட்டு நீங்க வந்து இது போல நீங்க வந்து சுத்தும் போது அது வந்து பாத்தீங்கன்னா டைட் ஆயிடும். இது வந்து நீங்க லேண்ட்ஸ்கேப் அண்ட் போர்ட்ரேட்ல நீங்க வந்து வீடியோ ஷூட் பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2 டைப்ல கொடுத்துருக்காங்க. நீங்க மொபைல திருப்பி வச்சு எடுத்துக்கலாம், ஸ்ட்ரைட்ல வச்சு எடுத்துக்கலாம், ரீல்ஸ்க்காகவும் எடுத்துக்கலாம், அல்லது யூடியூப் வீடியோ ஃபார்மட்ல கூட வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்க செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க, ட்ரைபேட். இப்போ இந்த ஸ்டாண்ட் வந்து RL250 சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இப்போ இந்த ஸ்டாண்ட் தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டை வந்து நம்ம பாக்ஸை விட்டு வெளியே எடுத்தாச்சு. இந்த ஸ்டாண்ட் வந்து நமக்கு நல்லாவே பெருசாவே கொடுத்துருக்காங்க, நல்லாவே ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும், ஹைட்டாவே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஹைட்டா வந்து நம்ம ரிங் லைட்டை வந்து ஏற்றி வச்சுக்கிற மாதிரியும் அந்த ரிங் லைட்டை நல்லா தாங்குற மாதிரியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாண்ட் வந்து இருக்கு. நான் செக் பண்ணிட்டு தான் சொல்றேன், கொஞ்சம் நல்லா பெட்டராகவே கொடுத்துருக்காங்க.
இப்போ இந்த ஸ்டாண்டுக்கு மேல வந்து மூடி வந்திருக்கு. நீங்க வந்து லைட்ட இன்சர்ட் பண்ணும்போது அந்த மூடிய வந்து நீங்க கழட்டிக்கலாம். தேவைப்பட்டா கூட இந்த மூடிய அப்படியே இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. இது போல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டைட் பண்ணிக்கிற மாதிரியும், லூஸ் பண்ணிக்கிற மாரி குடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்டாண்ட உங்களுக்கு ஏத்த ஹைட்ல வச்சுட்டு, நீங்க வந்து இந்த ஸ்டாண்ட இப்ப வந்து லாக் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க லாக் பண்ணிட்டு மேல வந்து நீங்க ரிங் லைட் வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப வந்து பாருங்க, நான் வந்து ஸ்டாண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே. இப்ப நம்ம வந்து பாருங்க, ஸ்டாண்ட வந்து நம்ம வேற ஒரு இடத்துல வச்சாச்சு. இப்ப வந்து பாருங்க, நம்ம கரெக்ட்டா வச்சாச்சு. மேல இருக்க மூடிய கழட்டிட்டு, இப்ப வந்து பாருங்க, இப்ப லூஸ் பண்ணிக்கலாம். தேவையான மாரி லூஸ் பண்ணிருங்க. ஃபுல்லா லூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ரிங் லைட்ட வந்து நீங்க செருகணும். அதாவது ரிங் லைட்ட வந்து நீங்க இந்த இடத்துல வந்து அட்டாச் பண்ணணும். ஓகே. இப்ப வந்து பாருங்க, நான் வந்து ஃபுல்லாவே லூஸ் பண்ணிட்டேன். லூஸ் பண்ணிட்ட பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து கரெக்ட்டா வந்து செட் ஆகும். அதாவது கரெக்ட்டா வந்து அந்த இடத்துல இன்செர்ட் ஆகும். ஓகே. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப வந்து நீங்க டைட் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க வந்து ஃபுல்லா டைட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டா. ரிங் லைட் வந்து ஆடாத மாரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டைட் பண்ணிக்கோங்க. இப்ப டைட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான இடத்துல வச்சுட்டு நீங்க வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரிங் லைட்ட வளச்சுக்கிற மாதிரியும் குடுத்துருக்காங்க. மேல வந்து இருக்கு. அது லூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ரிங் லைட்ட தேவையான மாரி வளச்சுக்கலாம். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து மொபைல இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணலாம். நீங்க வந்து கேமரா வச்சிருந்தா கேமராவ பயன்படுத்தி கூட வீடியோ ஷூட் வந்து பண்ணலாம். ஓகே. பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. இப்போ வந்து பாருங்க, நான் ஒசாகா ரிங் லைட் வந்து ஆன் பண்ணிட்டேன். இப்போ பக்கத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, டிஜிடெக் ரிங் லைட். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் பழைய ரிங் லைட். இப்போ வந்து நான் இந்த ரிங் லைட் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கிறதுனால தான் இப்ப நான் வந்து ஒசாகா ரிங் லைட் வந்து வாங்கியிருக்கேன். நான் இப்போ இந்த டிஜிடெக் ரிங் லைட்ட வந்து எரிய வைக்கிறேன் பாருங்க. இப்போ வந்து பாருங்க, இப்போ இந்த டிஜிடெக் ரிங் லைட் வந்து அந்த அளவுக்கு பவரா வந்து எரியாது. ஏன் அப்டின்னா, நான் ரொம்ப வருஷமா பயன்படுத்திட்டு இருந்தேன். இப்போ ரீசென்ட்டா வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரிங் லைட் வந்து வாங்கியிருக்கேன். இப்போ ஒசாகா ரிங் லைட்டையும், டிஜிடெக் ரிங் லைட்டையும் கம்பேர் பண்ணும்போது 2மே ஒவ்வொரு வகையில பெட்டரா தான் இருக்கு. பட் இருந்தாலும் ஒசாகா ரிங் லைட்ட விட டிஜிடெக் ரிங் லைட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பவர், அந்த வெளிச்சம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பிரைட்டா இருக்கு. ஒசாகா ரிங் லைட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெளிச்சம் கம்மியா தர மாரி தான் இருக்கு. நான் செக் பண்ணதுல. இப்போ வந்து 65 வாட்ஸ் அவுட்புட் தான் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. அவங்க 65 வாட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் அதோட வெளிச்சம் வந்து கம்மியா இருக்கு. டிஜிடெக் ரிங் லைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வெளிச்சம் நல்லா பெட்டராவே தருது. பட் இருந்தாலும் ஒசாகால வந்து பார்த்தீங்கன்னா, கேமராவ நான் இன்சர்ட் பண்ணிக்கிற மாரி, ஹோல்ட் பண்ணிக்கிற மாதிரியும், மொபைல ஹோல்ட் பண்ணிக்கிற மாரியும் ஸ்ட்ராங்கா வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா தெளிவா வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதுல ஏசி அடாப்டர் வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒசாகால அந்த ஸ்விட்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தெளிவா குடுத்துருக்காங்க. நம்ம ஸ்விட்சஸ பயன்படுத்தி நம்ம ஆப்பரேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரிமோட்ட பயன்படுத்தியும் ஆப்பரேட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்டரான விஷயம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, அந்த ஒசாகா ரிங் லைட்க்கு பேக் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டரிய கனெக்ட் பண்ணிக்கூடிய லைட்ட எரிய வைக்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. இது காமனா டிஜிடெக்லயும் குடுப்பாங்க. பட் சொல்றேன். இருந்தாலும் டிஜிடெக்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஏசி அடாப்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்க மாட்டாங்க. அதுல வந்து டைரக்ட்டா கனெக்ட் பண்ற மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா குடுப்பாங்க. ஓகே. இப்போ வந்து பாருங்க, அதுக்கப்புறம் ட்ரைபேட், அந்த ஒசாகால அந்த ட்ரைபேட் அப்படின்றதும் நல்லா ஸ்ட்ராங்கா வந்து குடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பெட்டரா இருக்கு. இப்போ ஒசாகால நமக்கு என்ன குறைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த லைட்டோட பிரைட்னஸா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கு. இப்போ இருந்தாலும் நீங்க கேமரா அது போல நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ டிஜிடெக்க காட்டிலும் அந்த ஒசாகா ப்ராடக்ட்ஸ், அந்த பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரா இருக்கு. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா, இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.